அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ உணவு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்னியாட் மில்லட்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். தமிழில் வந்து குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசி 3/4 கப்புனா 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்க போகிறேன். சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கஞ்சி வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்துருக்கிறேன். 10 பல் பூண்டு. இது வந்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த பூண்டும் வெங்காயமும் லைட்டாக வதங்கினா போதும். டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறேன். 2 கப்பு தண்ணி விட்டதுக்கப்புறம் பிங்க் சால்ட் 1/2 ஸ்பூன், ரோஸ்டட் ஜீரா பவுடர் அது 1/2 ஸ்பூன் போட்டு குதிரைவாலி அரிசியும் பருப்பையும் கழுவுனதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டுற போகிறேன். இந்த குதிரைவாலி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்க ரைஸ்க்கு பதிலாக இந்த குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். காலை நேர ராஜ உணவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது சியா சீட். சியா சீட் 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். குறைஞ்சது 1 ஹவராவது ஊற வைக்கணும் தண்ணியில். சப்ஜா சீடு வேறு, சியா சீடு வேறு. சப்ஜா சீடு வந்து சீக்கிரமாகவே பொதுன்னு வந்துடும் மேலே. 5 நிமிஷத்தில் வந்து தண்ணியில் ஊற போட்டோம்னா பொதுன்னு மேலே வந்துடும் இல்லையா? சியா சீடு அப்படி இல்லை. 1 ஹவர் குறைஞ்சது 1 ஹவராவது ஊற விடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஐரன், மெக்னீஷியம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையாவே இருக்குது இதில். எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் எடுத்துக்கிட்டது பீட்ரூட் ஸ்மூத்தி. பீட்ரூட் சின்ன பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம். அதோட வாழைப்பழம் 1, பேரிச்சம்பழம் 4. பேரிச்சம்பழம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, மெட்டபாலிசம் கூட்டும், ஐரன் இருக்குது இதில். அதோட 5 பாதாம், 5 முந்திரி எடுத்துருக்குறேன். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்தும் விட்டமின் ஏவும் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை கூட்டி உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோவை கொடுக்கும். பீட்ரூட் ஸ்மூத்தி ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. பீட்ரூட் வந்து பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கும். அதை நான் சொல்ல வரேன். வாழைப்பழத்தில் வந்து நியூட்ரிஷன் நிறையாவே இருக்குது. விட்டமின் சி, டைஜஷனுக்கு நல்லது. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சீடு எடுத்துட்டு பொடியாக கட் பண்ண பீட்ரூட், பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, வாழைப்பழம் இதெல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் காஃபியோ அல்லது டீயோ எடுத்துக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஜூஸோ ஸ்மூத்தி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் உடம்புல. காஃபி டீக்கு அடிக்ட் ஆனவங்க மாற முடியாதுங்கிறது என்னை பொறுத்தளவில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் காஃபி குடித்து வளர்ந்தவ தான். காஃபிக்கு அடிக்ட் ஆனவ தான். இன்றைக்கி நான் வந்து மாறி இருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பீட்ரூட் ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டோம். பீட்ரூட் ஸ்மூத்தியில் ஊற வச்ச சியா சீட் அது 2 ஸ்பூன் விட்டு எடுத்துக்கிட்டோம். இது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். இது எடுத்து 2 மணி நேரம் பக்கம் பசியே வரலைங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்து குதிரைவாலி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் இல்லையா, ஆற விட்டு இந்த குதிரைவாலி வந்து நல்லா குழவா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டணும். அதில் பூண்டு வெங்காயம் போட்டோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சு விட்டுப்பேன். கரண்டி அளவே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். நான் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். லிக்யூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கஞ்சின்னா லிக்யூடாக இருக்கணும் இல்லையா. அப்போ 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு போட்டிருக்கிறதுனால இன்னும் திக்னஸ் கொடுக்கும். ஆற ஆற வந்து திக்காகும். 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட இல்லையா. இந்த கஞ்சிக்கு சைடுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் வந்து மீன் வந்து நல்லா மசாலாலாம் தடவி வச்சுருந்தேன் முதல் நாளே. காலையில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சிக்கு சைடு மீன் பொரியல் அருமையான ஒரு காம்பினேஷனாக இருந்தது. குதிரைவாலி கஞ்சி ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு சைடுக்கு மீன் எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது பீட்ரூட் ஸ்மூத்தி. அடுத்து நாங்கள் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டது குதிரைவாலி கஞ்சி, ஃபிஷ் ஃப்ரை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். It's caught in the crossfire.